ஹாய் டியூட்ஸ், நாம் இந்த வீடியோவில் கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, நாம் ப்ரோக்ராமில் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸை ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இஃப், எல்ஸ் அண்டு எல்இஃப் இப்படின்னு 3 டைப் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நாம் ஒரு பேசிக்கான இஃப் எல்ஸ் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு எக்ஸு அப்படின்ற ஒரு வேரியபிளை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதில் 10ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இப்போது நான் இங்கே இஃப்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கண்டிஷன் நான் ஒன்று கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, அதாவது எக்ஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு கீழே ஒரு பிரிண்ட் கமெண்ட்டு போடுறேன். ஓகேங்களா, பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதில் என்ன நடக்கும்னா, இந்த கோடை ரன் பண்ணினதும் எக்ஸு 5 விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணும். ஓகேங்களா, அப்படி 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிரிண்ட் கமெண்ட் ரன் ஆகும். ஓகேங்களா, இப்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இந்த பிளாக், அதாவது இந்த பிரிண்ட் கமெண்ட் ரன் ஆகும். ஓகேங்களா, இதே 5 விட கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் நாம் ஒரு எல்ஸ் பார்ட் போடணும். ஓகேங்களா, ஜஸ்ட் எல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட் கமெண்ட் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் 5 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஃபைலை நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள், ரன் பண்ணால் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போது இந்த வேரியபிளில் நான் 3ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இந்த கோடை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த கோடில் என்ன நடந்திருக்குன்னா, எக்ஸுன்ற வேரியபிளில் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். அந்த இஃப் பிளாக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸ் 5 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, எக்ஸ் 5 விட அதிகமாக இருந்தால் அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்படி ட்ரூ ஆச்சுன்னா இந்த இஃப் பிளாக் ரன் ஆகும். ஓகேங்களா, அதுவே 5 விட எக்ஸோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஓகேங்களா, அப்படி இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நமக்கு இந்த எல்ஸ் பார்ட் ரன் ஆகும். ஓகேங்களா, இதில் முக்கியமானது என்னென்னா, இஃப் கண்டிஷன் போடும்போது எண்டில் பார்த்தோம்னா ஒரு கோலன் சிம்பிள் போடணும். ஓகேங்களா, அதே மாதிரி எல்ஸ் போடும்போது அதோட எண்டில் ஒரு கோலன் சிம்பிள் கொடுக்கணும். அப்போ தான் இந்த கோட் ரன் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எல்இஃப் அப்படின்ற ஒரு டைப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் எல்இஃப்னா என்னன்னா, இஃப் கண்டிஷனில் நமக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இன்னொரு இஃப் கண்டிஷன் நாம் போட்டுக்கலாம். அதாவது எல்இஃப் கமெண்ட் போட்டு நம்ம இன்னொரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த கோடை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த டெர்மினலையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் மார்க்குன்ற ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதில் நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா, வேரியபிளில் நம்ம டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூவை கொடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நாம் என்ன பண்ண போகிறோன்னா, யூசர்கிட்ட இருந்து நாம் ஒரு இன்புட்டை வாங்கி அந்த இன்புட்டை கண்டிஷனில் போட்டு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்கு எப்படி இருக்கும்னா நியூமரிக் நம்பராக இருக்கும். ஓகேங்களா, அதனால் நான் இன்டீஜர் டைப்பில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இன்புட் அப்படின்னு ஒரு கமெண்ட் டைப் பண்ணி அதில் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இதில் ஒரு டபுள் கோட் போட்டுட்டு என்டர் யுவர் மார்க் ஹியர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ரன் பண்ணால் ஜஸ்ட் யூசர்கிட்ட ஒரு வேல்யூவை இது கேட்குது. நான் ஜஸ்ட் 10ன்னு கொடுத்தேன்னா அது எடுத்துக்கும். ஓகேங்களா, அப்போது இந்த இன்புட் மெத்தட் ஒர்க் ஆகுது. நீங்கள் இன்டீஜர் வேல்யூக்கு பதிலாக ஜஸ்ட் ஏதாவது ஆல்ஃபபெட்டிக் வேல்யூவாக கொடுங்களேன். என்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு எரர் அடிக்கும். ஓகேங்களா, அதாவது இந்த கோடு என்ன பண்ணுன்னா இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கும். அதுக்கு தான் முன்னாடி இந்த இன்ட்டுன்னு போட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளார இந்த இன்புட் கமெண்டை நாம் கொடுத்துருக்கோம். இப்போது நான் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறேன். ஓகேங்களா, இந்த இஃப் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா
ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் எப்படி இருக்கணும்னா 0ல் இருந்து அதிகமாக இருக்கணும், 100 விட கம்மியாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா நமக்கு வந்து மைனஸ் மார்க் யாரும் போட போகிறதில்ல, 100க்கு மேலேயோ நமக்கு மார்க் போட போகிறதில்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நாம் இங்கே எழுதணும். ஓகேங்களா? மார்க் லெஸ் தென் 0. இந்த கண்டிஷன் என்னென்னா மார்க் வந்து 0வை விட கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணோம். ஓகேங்களா? இப்போது ஆர்னு ஒரு ஆப்ரேட்டர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு கண்டிஷன் நான் இங்கே எழுத போகிறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க் கிரேட்டர் தென் 100. ஓகேங்களா? 100 விட அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துட்டு பிரிண்ட் கமெண்ட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த பிரிண்ட் கமெண்டில் ப்ளீஸ் என்டர் வேலிட் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த இஃப் பிளாக் எப்படி ரன் ஆகும்னா யூசர் என்டர் பண்ணுற வேல்யூ 0வை விட கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணும், அதாவது மைனஸ் வேல்யூவாக இருக்கான்னு செக் பண்ணும். ஓகேங்களா? அப்புறம் 100 விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணும். ஓகேங்களா? அதாவது 100 விட அதிகமாக இருந்தாலும் 0வை விட கம்மியாக இருந்தாலும் நமக்கு இந்த பிளாக் ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 விட கம்மியாகவும் 0வை விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பிளாக் ஃபால்ஸ் ஆகும். கரெக்டுங்களா? அப்படி இந்த பிளாக் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் நம்ம எழுதணும். அதுக்கு வந்து எல்இஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கண்டிஷன் தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம ஸ்கூல்லலாம் 35 மார்க்ஸை விட அதிகமாகவும் இல்லை 35 எடுத்தால் தான் பாஸ் ஆகும். கரெக்டுங்களா? அதுதான் வேலிடான ஒரு பாஸ் மார்க். மார்க் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 அப்படின்னு போட்டுக்கிறேன். பிரிண்ட் கமெண்டில் ஜஸ்ட் நான் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த எல்இஃப் கண்டிஷன் எப்படி ரன் ஆகும்னா யூசர் என்டர் பண்ணுற வேல்யூ 35 விட அதிகமாக இருக்கா இல்லை அதோட ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இப்போது 35 விட அதிகமாக இருந்தாலும் இல்லை 35 இருந்தாலும் நமக்கு பாஸ் மார்க் அப்படின்னு இந்த பிரிண்ட் கமெண்ட் ரன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஸ் பிளாக் போட்டுக்கிறேன். செமிகோலன் போடணும். இங்கே வந்து பிரிண்ட் கமெண்ட்டில் நான் ஜஸ்ட்டு ஃபெயில் மார்க் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபைலை நான் Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் நமக்கு இன்புட் யூசர்கிட்ட இங்கே கேட்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து 200 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? 200 அப்படின்ற வேல்யூ கொடுத்ததுனால இந்த பிளாக் ரன் ஆகிருக்கு. ஏன்னா 100க்கும் கம்மியாகவும் 0க்கும் அதிகமாகவும் தான் நமக்கு இருக்கணும் இந்த கண்டிஷனில். அதனால் ப்ளீஸ் என்டர் த வேலிட் மார்க்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அகைன் இந்த கோடை நான் ரன் பண்ணிவிட்டு 35 அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ் மார்க் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா 100 விட கம்மியாகவும் இருந்திருக்கு, 0வை விட அதிகமாகவும் இருந்திருக்கு. அதனால் இந்த பிளாக் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த பிளாக்குக்கு வருது. ஓகேங்களா? அடுத்த பிளாக்குக்கு வந்ததும் நம்ம என்டர் பண்ண மார்க்கு 35 விட அதிகமாகவும் இல்லை ஈக்குவலாகவும் இருக்கான்னு செக் பண்ணுது. இப்போ நம்ம 35 அப்படின்ற ஒரு மார்க்கை என்டர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் செக் பண்ணும்போது 35 ஈக்குவலாக இருந்திருக்கு. அதனால் நமக்கு பாஸ் மார்க் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 35க்கு மேலே ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தீங்கனாலும் நமக்கு இங்கே பாஸ் மார்க் தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த எல்ஸ் பிளாக்கை பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த கோடை ரன் பண்ணிவிட்டு நான் 34 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்ததும் நமக்கு ஃபெயில் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போது நமக்கு இந்த கோடு எப்படி ரன் ஆகும்னா இஃப் பிளாக்கும் எல்இஃப் பிளாக்கும் நமக்கு ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக்குக்கு வரும். ஓகேங்களா? அதனால் நமக்கு இங்கே ஃபெயில் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நாம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்இஃப் எல்ஸ் அப்படின்னு 3 டைப் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நீங்கள் அந்த பெல் சிம்மில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மொபைல்லையோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை.